ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தோனேஷன் ஒரு அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஐடியில் வந்து புஷ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வீடியோ அப்படியே எடுத்து போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஒரு ஹார்ட் ஓகேவா. இந்த ஐடி லெவலில் பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க, 21 லெவலில் ஒரு ஐடி வெறும் 31 லைக்கு லால் இருக்குது, ஒரு இது ஹார்ட் இருக்குது, அப்புறம் இது இந்த டேடி காலிங். இப்போ நான் தொடுறேங்க டேடி காலிங்கோடது. ஸோ அடுத்ததெல்லாம் டேடி காலிங்கோட இருந்தது. ஸோ இங்கே ஒரு அப்படியே ப்ரைம் லெவல் ஒன்று அப்படியே சுற்றி வச்சுட்டு நடுவில் ஹார்ட்டை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஜெர்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 மேட்ச் விளாட்லான்னு இருக்கோம். இது என்னன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ வந்துடுவோம். என்னன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்குது, இதில் ஏதோ ஒன்று வருது கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஓகே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கத்தில் இருக்குது, இது என்ன அப்படின்னு கேட்பீங்க நான் ஆட்டுறது. ஸோ போக சொல்கிறேன். ஸோ மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் நிறைய வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வைப்போம். சோனியா வச்சுக்கலாம், இந்த இடத்துல ரின்னு வச்சுக்கலாம், ட்ரேக்னு ஏதோ ஒரு பெட் இருக்குது, இது வேணால் வேறு எதுனா ஒரு பெட் வச்சுட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்லையே பிசி மாதிரி அமௌண்ட் போடுறது தான். இந்த ஐக்கான் வந்துச்சு. இது எப்படி செட்டப் பண்ணுறது இந்த வீடியோவில் அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஓகே, அடுத்து இதை வச்சுக்கிறேன் இந்த இடத்துல வச்சுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இது எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த ஃபஸ்ட்டு நம்பரை தூக்கி எமௌண்ட்டுக்கிட்ட வச்சுட்டு இன்னொன்று ப்ளஸ் வைக்கான கொடுத்து எந்த அமௌண்ட் வைக்கணுமோ அதில் வச்சுட்டு இது தொட்டிங்கன்னா ஒரு நம்பர் மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல டைப் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 40 வச்சுக்கோங்க. ஏன்னா 40 கீழே வைக்கக்கூடாது, வைக்கவும் முடியாது, ஏன்னா ஃபோன் ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ ரெண்டத்துலேயுமே 40 வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், செட்டாக முடிஞ்சிச்சு. அது உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ஐக்கானை வந்து இது கொடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுவான், எமௌண்ட் போடுவான், டப்பன்னு போட்டுவான். நம்ம 40 தான் செலக்ட் பண்ணவான்னு தெரில, 300ல் இருக்கு 40. ஓகே, 40. ஓகே, இதை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த பட்டனை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையான இடத்துல இதுதான், இதனால் இந்த இடத்துல வச்சிட்டேன். ஸோ உங்கள் டீம்மேட்டு ஓவராக சீன் போகிறான்னா இந்த ஃபஸ்ட்டு இப்படி போடுங்க, பட என்னமோ எமௌண்ட் போட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவ்வளோதான், தேவையில்ல, அதனால அதை எடுத்து விட்டாச்சு. நம்ம நார்மலாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் செட்டப். அந்த ஆப் நேம் வந்து ஆட்டோ கிளிக்கர் ப்ரோ. ஓகேவா, அது ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, 3 மேட்ச். ஓகே, இது ஃபஸ்ட்டு மேட்ச். ஃபஸ்ட் 2 ரவுண்ட் நம்ம இதுவே எடுத்துட்டாங்க டீம்மேட்ஸு, நம்ம ஒன்றும் கூட பண்ணல. இந்த மேட்ச் முடிஞ்சு அடிக்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஓன் வாய்ஸில் இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நமக்கு அந்த ஏஐ வாய்ஸ்க்கு வந்து பெய்டு, அதனால் காசு கேட்குறானுங்க. எது கேப்கட்டுக்கு ப்ரோ வேணும்னா ப்ரோ வெர்ஷன் வந்து நம்ம இந்தியன் சர்வரில் இல்லை, அது யூஎஸ் சர்வருக்கு ஆப் ஸ்டோரில் மாற்றி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு காசு கேட்குது. ஸோ அதுக்கு பேசாமல் திரும்ப அதுக்கு தேவையில்லாமல் விபிஎன் போடுறதுக்கு நம்ம ஓன் வாய்ஸ்லேயே பேசிடலான்ட்டு அதான் பேசிகிட்டு இருக்கேன் ஓன் வாய்ஸில். இந்த ஓன் வாய்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்மளை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடி நம்ம பையில் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் சேர்ந்து தான் வீடியோ வரும். ஓகேவா,
பெல்லைக்கான மட்டும் ஆனில் போட்டுருங்க. ஸோ வாய் வருது. ஓகே ஓகே ஓகே, ஒரு டவுன் வச்சுருக்கோம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்காரில் 2 பேருக்கு மண்டே உடச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், போயான்னு வந்துருச்சு ஒரே தான். இந்த சர்வரில் நூபுகளாக கூட, அதாவது நம்ம சர்வரில் இந்தியன் சர்வரில் மாதிரி பிரான்ஸு பிளேயர்ஸ் கூட ஃபஸ்ட்டு லைட் செகண்ட் லைட் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த சர்வரில் நிறைய உப்பு வச்சுருக்கானுங்க. 30 ஆஃபர் வந்திருக்கு. பெஸ்ட்டு, இந்த கேமுக்கு யாரும் செலவு பண்ணாதீங்க, அதுதான் என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரு அட்வைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இதில் போய் பாருங்கள், ரெடீம்லாம் மேஜிக் கியூப். ஓகேவா, மேஜிக் கியூப்பில் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாரியர் பண்ணு. இது ஹெட்டெல்லாம் என்ன மாதிரி திருப்பி. சரி, இதை கூட விடுங்க. அடுத்து நம்ம அடுத்து வர்றது இது டாக்டர் பட்டில். இது வந்து கோல்ட் ராயல்லே விட்டு வச்சுட்டானுங்க. இது வந்து சாமுராய் பண்டில் தான் சொல்லுவோம் இதையும். இந்த பண்டலும் வந்து இங்கே வந்து ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, மேஜிக் இங்கே இருக்கும் ஜோக்கர் பண்டில் என்ன மாதிரி. அடுத்து நம்ம ரூப் கப்பை போட்டு விளாடுவார்ல அந்த பண்டில் ஃபீமெயிலில். அடுத்து பாருங்க தலைவன் ஆர்டிக் ப்ளூ பண்டில். போய் அடுத்து பிரேக் டான்ஸர். இதுதான் செகண்ட் கோல்ட் ராயல் ஃப்ரீ ஃபயர்லேயே இந்தியன் சர்வருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணிட்ட சரியானது, இதெல்லாம் விட்டு வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் என்ன மாதிரி சரியானது. ஆனால் எனக்கு இந்த பண்டில் மாஸ்க்கு தான் கைஸ் பிடிக்கும். ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர் ஆக்சுவலாக நானே. அதனால் அந்த அந்த சட்டை சூப்பராக இருக்கும். அந்த பண்டிலோட மாஸ்க்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்ல இங்கே என்னென்ன ஈவெண்ட் போயிட்டு இருக்குன்னு தெரில. தற்காலிகமாக இது ஏற்கனவே நம்ம சர்வருக்கு வந்துருச்சு. ஸோ இது என்னது கைஸ், பண்டில் சூஸ் பண்ணிக்கலாம் போல கைஸ். என்னதுன்னே தெரில. இது என்னது கைஸ், பாயிண்ட்னு ஏதோ கொடுக்குறானுங்க. இதை பற்றி எதனா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. டாப்அப் பண்ணுமா ப்ரோ இதுக்கா ப்ரோ? சரி கைஸ், இந்த கீழே ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கானுங்கள, அது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கானுங்க. இந்த சர்வரில் நம்ம சர்வர் கொடுக்குற மாதிரி தான் எங்களோ ஆள் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்து லக்கி ராயல்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே அதுதான் கைஸ், டெசர்ட்டிகள். இது நம்ம சர்வருக்கு வரப்போதே. இதே மாதிரி வீடியோ வந்து நம்ம டெசர்ட்டிகள் இதுக்கு நம்ம இந்த சர்வரில் இருக்கிறது அந்த சர்வருக்கு வந்துச்சுன்னா நான் சொல்லி வீடியோ போடவா அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ 2 இது இருக்குது. இந்த சர்வரில் தாங்க இன்னும் வச்சுருக்கானுங்க இதெல்லாம். இன்குபேட்டரை இறங்கி வந்துட்டேன். சரி, இப்போ வாங்க அதை போய் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 2 வவுச்சர் வச்சுருக்கோம். என்ன கைஸ் 50% டிஸ்கவுண்டு. என்ன கைஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த யூஎம்பி என்னடா 20 டைமுக்கு பாக்ஸ் தரீங்க டேய். யோ பண்ணியா 20 டைமுக்கு கைஸ். இது எடுக்கலாமா வேணாமான்ட்டு கமெண்டில் சொல்லி விட்டு போயிருங்க டக்குன்ட்டு. ஆனால் இது 13 நாளைக்கு தான் இருக்கும். ஸோ சொல்லிட்டு போயிருங்க டக்குன்ட்டு. சரி வாங்க அதை வச்சு அது ஸ்பின் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுடுங்க. ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பின் பண்ணியாச்சு. ஃப்ராக்மெண்ட் அப்படியே போய் அதை லூட் பாக்ஸில் போட்டாருங்க. ஏதோ ஒரு சட்டை கொடுத்துருக்காங்க, ஃபீமெயிலோடதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்பின் போட்டிருக்கோம். கிடைக்குமா கிடைக்கும் நினச்சோம். பட் இது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோனு எனக்கு ஃப்ராக்மெண்ட் தான் கைஸ் வேணும். ஸ்டோனு 9 ஸ்டோன் வச்சுருக்கான் ஆல்ரெடி. ஸோ இந்த சர்வரில் இதுதான் கைஸ் வெறுப்பு. இந்த ஷேடோ ஸ்குவார் தான் இங்கேயே போயிட்டு இருக்கு. இங்கே ஷேடோ
தாம்சன் போயிட்டு வருது கைஸ். நம்ம லக்கை ட்ரை பண்ணி ஒரு மேஜிக் கியூப் வந்துச்சுன்னா அப்படியே ஆர்டிக் ப்ளூ பண்டில் எடுத்துடலாம். கிடைக்குமா? வாய்ப்பே இல்லைன்ட்டானுங்க. எனக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து மேஜிக் கியூப் எடுத்து அந்த சாமுராய் பண்டில் எடுக்கணும். இந்த உங்கள்கிட்ட கூட நான் காமிச்சல எனக்கு பிடிச்ச அந்த இதுன்ட்டு அந்த பண்டில் எடுக்கணும் கைஸ். ஆனால் இந்த சர்வரில் எனக்கு பிடிக்காத ஒன்றுனா நம்ம இதுக்கு கூட காசு கொடுத்து தான் ஸ்பெண்ட் பண்ணணும். டைமண்ட் ராயலுக்கு கூட டைமண்ட் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெரிய இது. நம்ம இதில் வவுச்சர் வச்சிருந்தா அப்புறம் நம்ம காயின் வச்சு ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சர்வரில் அப்படி கிடையாது. இந்த என் கில்டு மேட்ச்சில் பாதி பேர் நூறு தான். ஆனால் காஸ்டியூம் மட்டும் கலெக்ஷன் மட்டும் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கோம் நம்ம எல்லாருமே. இங்கே வரீங்க வேணா ஆர்டிக் ப்ளூ வச்சுட்டு இந்த டாக்டர் பண்டல் என் கில்டு லீடர் இங்கே வருங்க தலையெல்லாம் வச்சுட்டு முறுக்குரு. அடுத்து நம்ம ராய் ஸ்டார் ஹெட்டு ராய் ஹெட்டு. அடுத்து இந்த மண்டை சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நார்மலான இதெல்லாம் நார்மல். இதை பாருங்கள் திரும்ப ராய் ஹெட்டு, ஆர்டிக் ப்ளூ மாஸ்க்கு, ஒயிட் ஏஞ்சலுக்கு, திரும்ப இங்கே ஒரு ஆர்டிக் ப்ளூ மாஸ்க்கு, திரும்ப இங்கே ஒரு ராய் ஹெட்டு. சர்வரில் எல்லாருமே மோஸ்ட்லி ராய் ஹெட்டு 2.0 வச்சுருப்பானுங்க, இல்லாட்டினா ராய் ஹெட்டு வச்சுருப்பானுங்க. இங்கே வருங்க ரெட் ஏஞ்சலுக்கு. இதுதான் ராய் ஹேர் 2.0ன்னு சொன்னது வந்து இந்த ஹேர் தான். ஐடி லெவல் பார்த்துக்கோங்க 25 லெவலு ராய் ஹேர் 2.0. இந்த நம்ம சர்வருக்கு இன்னும் வரல, வராது பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நிறைய பேர் சரியான ஒன்று இருப்பாங்க. இந்த பாருங்க ஆர்டிக் ப்ளூ கேலட்டிக் பன்னி அந்த பேண்ட்டு ராய் ஹேர் 2.3. அடுத்து ஒயிட் ஏஞ்சலுக்கு. அடுத்து திரும்ப இங்கே ஒரு இது என்னது ஆர்டிக் ப்ளூ. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸரு. அப்புறம் தான் அந்த கால் சரியானது செப்பல் போடாமல் இருக்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் நம்ம எஸ்டி அக்கா போட்டு விளாட்றது. அடுத்து டாப் இது இங்கே பாருங்கள் கீபோர்டு வாரியரோட சட்டை ஆர்டிக் ப்ளூ எல்லாமே இருக்குது. இது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, இதுவும் சொல்ல வச்சுருப்பாடுங்க கைஸ், ஆனால் போட மாட்டானுங்க. இது பாருங்கள் ராய் ஹேர் 2.3 சொன்னோம்ல அது கைஸ். அப்புறம் ஒன்று மட்டும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், பாருங்க பார்த்துட்டு செத்துறாதீங்க ஓகேவா. இந்த இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கீழேருந்து வரும் சர்ப்ரைஸாக 30 டைமண்டுக்கு. இது வந்து ஆர்டிக்கோட தான் ஆர்டிக் வச்சு ஆர்டிக்ன்ற பாருங்க இது ஏஞ்சலிக்கோட அந்த பண்டில் தான். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மண்டை மட்டுமே நம்ம சர்வரில் 600 டைமண்ட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எல்லைட் பாஸு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல மண்டை சூப்பராக இருக்கும். இந்த இது சட்டை வார்லு ப்ரோ சட்டை இது. அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு டைஸுங்க. ஸோ பெஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஓல்டு சட்டை கைஸ். இந்த சட்டை சூப்பராக இருக்கும், ஓல்டு சட்டை. அப்புறம் நம்ம புலி பண்டில் நம்ம இந்த ப்ரோ போட்டு ஆடுவாரை, அவர் பேர் நான் டக்குன்னு வர மாட்டேது. இது விவின் ப்ரோ கேப்னு நினைக்கிறேன், நம்ம விவின் ஏடபிள்யூஎம் அந்த ப்ரோ வருது. அப்புறம் இங்கே மாஸ்க்கு, இந்த மாஸ்க்குலாம் சரியான மாஸ்க். இது இந்த டாடி காலிங் வருதுலாம். அடுத்து இதெல்லாம் என்ன பண்ணுறது கைஸ், இந்த சட்டை தான் கைஸ். இந்த சட்டைங்கெல்லாம் எவ்வளோ ஃபேன் பேஸ் தெரியுமா. அடுத்து இந்த மண்டை கூட புள்ளிங்கோ மண்டைன்னு வாழுங்க, இதெல்லாம் ஓகேவா.
இந்த யூனிஃபார்ம் நல்லாயிருக்கும். சட்டை, செருப்பு, அட்வென்ச்சர் டாம் பண்ணுது. ஹெட்டை பார்த்தீங்களா? நொறுக்கு தான். இங்கே பாருங்க, கரடி பண்டில் எல்லாமே 40 டைமண்ட் மட்டுமே. பாருங்க, மாற்றை ப்ரோக்கு கிஃப்ட் பண்ணிட்டுருப்பாங்களா அந்த மண்டை, மண்டை, காட்டுவாசியோட பொண்டாட்டி, இதெல்லாம் கேவலம். இந்த சட்டை சூப்பராக இருக்கும் ப்ளீஸ். ஒரு காம்பினேஷன்ஸ் சொல்லடா, வெயிட் பண்ணுவேன், மொத்தமாக காமிச்சிட்டு சொல்லுவோம். அடுத்து இதெல்லாம் ஒரு இங்கே வருது, நம்ம லோகேஷ் கேமரோட பண்டில் லாரியாக கிடக்கு ஸ்டோரில். ஒரு 45 டைமண்டு. யாராவது இந்த சர்வருக்கு வரீங்க, அதெல்லாம் எப்படி செட்டப் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளுங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன கைஸ்? ஹாய், நமக்கு 75% லக்கு. சூப்பர் கைஸ். அதெல்லாம் வேஸ்ட்டு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா? இது எதுவுமே ஒர்த்து கிடையாது. இந்த இந்த கிரியேட் வேணால் வாங்கலாம் கைஸ். நான் பர்மனெண்ட் விழுந்தால் தான் விழுவும். இதெல்லாம் கிங் பாக்ஸர் மண்டை, சரியான மண்டை. ஸ்ட்ரீட் தக் பண்டெல்லாம் மாசாக இருக்கும் கைஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. ஹெட்டு ஸ்ட்ரீட் தக்குன்னு ஒரு பண்டில். இப்போ காம்பினேஷன் சொல்லட்டா கைஸ்? இல்லை இதுதான் விபின் ப்ரோவோட பண்டல். ஆமாம், இப்போ பாருங்க, ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன், 100 கிலோ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம டேடி காலிங் ஸ்டார் ஏற்கனவே இருக்கு, நம்ம இதை போட்டுட்டு ரிச்சு 6 பேக்ஸு இல்லாட்டினா இது போட்டுக்கலாம். நம்ம ஆட்டம் பயிலுகடா. அடுத்து நம்ம இந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு இல்லாட்டினா இது கூட போட்டுக்கலாம். ஹேண்ட்ஸோன் சீனியர் பண்டிலோட வந்தது. இதை போட்டு இது அந்த ஸ்னீக்கர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸ்னீக்கர்ஸ் பாயோட ஸ்னீக்கர்ஸ் தானா, ஸ்னீக்கர்ஸ் போட்டுக்கிட்டு நொறுக்கெல்லாம் இருக்கும். நம்ம வேணுன்ற மாதிரி இருக்கும். அடுத்து வேறு எதனா காமிக்கணும் பார்த்தோம்னா இதில் எதுவும் ரேட் கிடையாது. ஆனால் இதெல்லாம் காசுக்கே வாங்கிக்கலாம், 24 hours அந்த மாதிரி மொத்தமாக. வேறு என்ன உங்களுக்கு காமிக்கிறது? வேறு என்ன வேணும் காமிக்கிறேன். வேறு எதனா வேணும்னா சொல்லுங்கள். வேறு என்ன ரைஸ் பண்ணிக்கணும் சொல்லுங்கள். ஓகே, இது 3 மேட்ச் ஒரே மேட்ச்லேயே நிப்பாட்டிட்டான்னு பார்க்காதீங்க, அவ்வளோதான். லக்கி வேல் ஈவெண்ட்டில் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இதில் ஏதாவது எடுக்கணும்னா சொல்லுங்கள், எடுத்துருவோம். எல்லா ஐட்டம் இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம் கைஸ். நமக்கு தருமம் கொடுக்க மாட்டோம் தெரியுமா? இப்படி போய் இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஐடி இருக்குது. அது ஒரு நல்ல ஐடி தான். அதுவும் இதே மாதிரி இன்டோனேஷன் சர்வர் தான் கைஸ். மெயில் ஏதாவது இருக்கா? மெயில் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஏஎஃப்கே போனஸ்க்கு இங்கே ஏதாவது தரானுங்க கைஸ். ஏதோ சும்மானே காமிக்குது. வெயிட் பண்ணுங்க. 3 ஏதோ ஆமாம் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக சொல்கிறேன், இந்த பெல்லைக்கான மட்டும் ஆளில் போட்டு விட்ருங்க. எப்போயாவது வீடியோ வரும்லாம் சொல்ல மாட்டேன், வரும். வீடியோ வந்துட்டு இருக்கும், அதை மறக்காமல் பார்க்குறதுக்காக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உனங்கெல்லாம் நம்ம சர்வரில் இருக்கிற மாதிரி கில்டு க்ளோரி பாட்டை போட்டு ஏற்றிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்க, வெகா க்ளோரி ரோபோட் க்ளோரின்னு போட்டு டிடி லியான் ஜிஎன்எஃப்னு இருக்கு. ஏதோ இருக்கு, ஏதோ போட்டு. ஸோ
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பை பாய் கைஸ், டேக் கேர்.